ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மேத்யூ சாப்டர் 8, மார்க் சாப்டர் 4, லூக் சாப்டர் 8. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம். இந்த 3 காஸ்பல் புக்ஸ்லையும் இந்த ஸ்டோரி இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஏசப்பா அவருடைய ஊழியத்தை எல்லா மக்கள் மத்தியிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி ஊழியம்? நிறைய பேருக்கு பலவிதமான நோய்கள், அதை சுகப்படுத்தினாங்க, காய்ச்சலை சுகமாக்குனாங்க. இப்படி ஏசப்பாவை தேடி வாரவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஒரு அற்புதமான சுகத்தையும் அற்புதமான ஆரோக்கியத்தை தந்து என்ன பண்ணாங்க, வழி நடத்தினாங்க. இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அவருடைய சீடர்களை பார்த்து ஒன்று சொல்கிறாங்க, வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், அக்கறைக்கு போவோம். After a busy day of teaching, when it came to evening, Jesus spoke to his disciples, let's go over to the other side of Lake Galilee. ஆண்டவர் அவருடைய அற்புதமான வல்லமைகளை பார்த்து நிறைய ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, ஏசப்பா கிட்ட வந்தாங்க. சரியா? அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் அந்த படகுல ஏறி அவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கறைக்கு புறப்படுறதுக்கு அவங்க ரெடியாகிறாங்க. Leaving the crowds behind, they got into a boat and set off. இப்போ எல்லாரும் படகுல ஏறியாச்சு, ஏசப்பா ஏறியாச்சு, ஏசப்பனுடைய சீஷர்கள் ஏறியாச்சு, எல்லாரும் அதர் சைடு போகிறதுக்கு now ரெடி. இப்போ அங்குள்ள வெதர் கண்டிஷன் வெரி குட். ஏசப்பா படகுல ஏறும் பொழுது அந்த வெதர், அந்த கால சூழ்நிலை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியா? இப்போ இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. The trip across the lake was around 13 miles, means 21 kilometers, and would take them to the region of Gerasenes. கிட்டத்தட்ட அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 13 மைல் ஆர் 21 கிலோமீட்டர். 13 மைல்ஸ் இல்லைன்னா நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ணி 21 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு லாங் ட்ரிப். ஓகேவா? இப்போ படகு அழகாக போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கு. வெதர் சூப்பராக இருக்குது. ஏலேலோ ஐலசா ஏலேலோ, எல்லாம் அழகாக ஏலேலோ அப்படியே அழகாக அப்படி என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த படகுல சவாரி பண்ணி போயிட்டுருக்காங்க. நல்ல அட்மாஸ்பியர், நல்ல வெதர், எல்லாமே கால சூழ்நிலை சூப்பராக இருந்ததுனால ஏசப்பா அவருடைய மினிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த போட்டில் பின்னணியத்தில் போய்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எப்படி நல்ல தலையனே வைத்து குஷன்லாம் வச்சு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும்னா ஃபுல் டே மினிஸ்ட்ரி, எல்லா மக்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும்னா இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். சரியா? ஸோ அப்படி எல்லா ஹார்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏசப்பா இருந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு பயங்கரமான விண்ட், பயங்கரமான ஸ்டார்ம்ஸ், பெரிய அலைகள் வந்து எதில் மோதுது, நேர இந்த படகுல மோதுது. எல்லாம் இந்த படகுல மோதுது. Galilee is surrounded by very high hills and strong winds can descend of this down into the lake, causing violent storms. A furious squall suddenly blew up and big waves broke over the boat. பெரிய அலைகள்லாம் வந்து என்னது, அந்த படகு மேலே மோதுது. இப்போ என்ன ஆகுது, அந்த தண்ணி, அந்த வாட்டர் எல்லாம் அந்த படகுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு, அப்போ என்ன பண்ணும், அந்த படகு அப்படியே முங்க ஆரம்பிக்காதா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அந்த படகு முங்க ஆரம்பிக்குது. வாட்டர் flooded into the boat faster than they could bail it out. Although many on board were experienced fishermen, they became very afraid. The boat was swamped and it wouldn't be long before they would sink. யாரெல்லாம் இருக்கா படகுல? பெரிய ஃபிஷர்மேன்லாம் இருக்காங்க. நல்ல கடல் யாத்திரை அடிக்கடி பண்ணுறவங்கலாம் உள்ளே இருக்காங்க. பட் அவங்களுக்கே பயம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான காற்று, அந்த அளவுக்கு பயங்கரமான புயல்கள், தண்ணியெல்லாம் உள்ள படகுக்குள்ளே வந்துட்டு இப்போ தான் அவங்களுக்கு பயம். உடனே என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்கிற ஏசப்பா போயிட்டு தட்டி எழுப்புறாங்க. Jesus was still fast asleep on a cushion in the rear of the boat. The disciples shook him awake. Teacher, don't you care if we drown? Jesus replied, you of little faith, why are you so afraid?
எல்லாரும் போய் ஏசப்பா எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? யாரு? ஏசப்பாவே கூட இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன? பயங்கரமான பயம், அஃப்ரைட். உடனே தான் ஏசப்பா சொல்றாங்க, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? எதுக்குப்பா பயம்? நான் தான் உங்க கூட இருக்கேன், எதுக்கு பயம்? உங்க விசுவாசம் எங்க அப்படின்னு டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு ஏசப்பா வந்தாங்க. வந்து நின்று, யாரு? ஏசப்பா தான் கடலை படைச்சது. அப்போ ஏசப்பா சொல்ல கேட்காதா? வந்து நிற்கிறாங்க. ஏசப்பா வந்து நிற்கிறாங்க. வந்து உடனடியாக ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? Jesus stood up in the violently rocking boat and gave orders to the wind and the waves, quiet, be still. மார்க் 4:39 வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. The wind died down and it was completely calm. Why were you so afraid? ஏசப்பா disciples பார்த்து கேட்குறாங்க. Jesus asked his disciples, where is your faith? உங்கள் விசுவாசம் எங்கே? அதுக்கப்புறம் சீஷர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு தாங்க. The disciples were terrified and amazed at the power of Jesus. Who is this? They asked each other. Even the wind and waves obey him. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ஏசப்பா கூட இருக்காங்க, ஆனாலும் பயம். ஏசப்பா கேட்குறாங்க, உங்கள் விசுவாசம் எங்கே? சேம் கொஸ்டின் டு யூ அண்ட் மீ. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்கள் விசுவாசம் எங்கே? ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? ஏசப்பா கூட தான் இருக்காங்க, ஆனாலும் பயம். எதுக்கு? அந்த டைம்ல அவங்களால விசுவாசத்தோடு இருக்க முடியல. பிகாஸ் அந்த சரௌண்டிங், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அவங்களுக்கு என்னத்தை உண்டாக்குது? பயத்தை உண்டாக்குது. ஸோ இதே மாதிரி நம்முடைய சரௌண்டிங், நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் நிறைய நேரத்தில் நமக்கு பயத்தை உண்டாக்கும். அப்போ ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். சரியா? ஸோ ஃபியர், பயப்படாத யாருமே கிடையாது இந்த உலகத்தில். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த சீடர்களும் அந்த விண்ட்ஸை பார்த்து, அந்த வேவ்ஸை பார்த்து, அந்த அலைகளை பார்த்து அவங்க பயப்பட்டாங்க. இதே மாதிரி பயம் உங்களுக்கும் இருக்கா? அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த சரௌண்டிங்கை குறித்த பயம் இருக்கா உங்களுக்கு? விசுவாசத்தோடு இருங்க. நிறைய விதமான பயம் வரும். ஐயோ, இந்த வருஷம் என்னுடைய எக்ஸாம் பேப்பர் சரியாக போகலையே, நான் சரியாகவே எழுதலையே, அப்போ நான் ஃபெயில் ஆயிடணும், இல்லைன்னா எனக்கு கிரேட் ரொம்ப குறைஞ்சி கிடைக்குமோ, இல்லை ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நைட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும், குத்து இருட்டாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு பயம் இருக்கும். அப்படியே ஒரு பயம் வரும். சில நேரம் நம்ம ட்ரீமில் கூட ஏதாவது பயங்கரமான கனவுகள் நம்ம காங்கும்போது நம்ம திடீர்னு நம்ம கனவுல கூட சில நேரம் என்ன பண்ணுவோம்? பயத்தில் அப்படியே அலறிடும். மார்க்கெட்டுக்கும் எங்கேயோ போகும்போது மம்மி டாடி கூட போயிட்டு தான் இருப்போம், சேர்ந்து தான் போயிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம கையை விட்டுருவோம். அப்போ திடீர்னு மம்மி டாடி எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம தேடுவோம். ஐயோ, நம்ம காணாமல் போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு பயம். இன்னும் நம்ம பயத்தை குறித்து பார்த்தோன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விதமான பயத்தை நீங்களும் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டோன்ட் அஃப்ரேட். வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்கள் விசுவாசம் எங்கே? ஏசப்பா என் கூட இருக்காங்க, என் போட்டில் இருக்காங்க. இதே மாதிரி நமக்குள்ள லைஃப் போட்லேயும் ஏசப்பா இருக்காங்க. இதே மாதிரி நம்ம லைஃப் ஜேர்னிலையும் ஏசப்பா நம்ம கூட வராங்க. ஸோ அதனால் பயம் வேண்டாம்.
உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டா, எஸ் லார்ட், என் விசுவாசம் என்கிட்ட இருக்கு. நான் விசுவாசத்தோட நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்துல உங்களுக்கு பிரியமா வாழுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை ஃபாலோ பண்ணுவோம், ஆண்டவரை பின்பற்றி நடப்போம். நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள பயத்தெல்லாம் எடுத்து போட்டு நம்மளை நல்ல பலவானாக, நல்ல விசுவாச வீரர்களாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஓகே சில்ட்ரன், ஸோ இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 Timothy chapter 1 verse 7. For the Spirit God gave us does not make us timid, but gives us power, love and self-discipline. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சரியா, பயம் உள்ள ஆவி கிடையாது. பலன், அன்பு, தெளிந்த புத்தி, gives us power, love and self discipline. ஸோ இப்படிப்பட்ட ஆவியை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.